கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அவர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி தான் இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே தெரிந்து அழைக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் பாருங்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தும் ஆனால் எல்லாருக்கும் தேவனுடைய அழைப்பு இந்த நாட்களே கிடைப்பதில்லை. தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் அந்த அழைப்பை இந்த நாட்களிலே விடுவிக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், முதலாவதாக. இரண்டாவதாக, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவனாலே அழைக்கப்பட்டு அந்த அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை நேசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரோடு இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இந்த நாட்களிலே நடக்கும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதி சொல்லி முடிக்கிறது எப்படி என்றால், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று, அது நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய அழைப்பு இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அந்த அழைப்பு இருந்தால்தான் அந்த அழைப்பை நோக்கி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நாம தேவனிடத்திலே அன்பு கூற முடியும். அழைப்பில்லாமல் இந்த நாட்களிலே யாராவது ஆண்டவரை குறித்து சொல்லியிருந்தால், ஏனோ தானோ இந்த நாட்களிலே இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று ஆலயத்திற்கு வருகிற வேளையிலே, அல்லது இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாட்களை உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் வருகிறது, அது தேவனுடைய அழைப்பு அல்ல. பாருங்கள், தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக ஊழியர்களை இந்த உலகத்திலே இந்த நாட்களை அழைத்து வைத்திருக்கிறார். அவர்களுடைய அழைப்பின் நிமித்தம்தான் அவர்களை கொண்டு இந்த நாட்களிலே தேவன் அநேக காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் மூலமாய். ஆனாலும் இன்றைக்கு அநேகர் அழைப்பில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து இந்த நாட்களிலே தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறார்கள். ஆனாலும் அதிலே இந்த நாட்களிலே அவர்கள் தோல்வி அடைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது நாங்கள் அவருடைய அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். அழைப்பில்லாதபடி ஊழியத்தை நாங்கள் செய்கிற வேளையிலே அந்த ஊழியம் இந்த நாட்களில் விருதாவாக இருக்கும். நம்முடைய மனுஷ ஞானத்தில் இந்த நாட்களிலே ஊழியம் செய்ய முடியாது, போதிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, போதிக்கிறதா இருந்தாலும் என்ன காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் தேவனுடைய ஞானம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே வேண்டுமே ஒழிய, தேவனுடைய ஞானம் இல்லாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் போதிக்க முடியாது என்பதைத்தான் அறிந்திருக்க வேண்டும் என்பதை இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனுடைய ஞானம் இல்லாதபடி, தேவனுடைய அழைப்பில்லாதபடி இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற வேளையிலே அந்த ஊழியத்திலே ஒரு நாட்களிலும் அங்கே வெற்றி பெற முடியாது. அதனாலே பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைப்பை இந்த நாட்களை அறிந்து கொள்ளுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்குத்தான் தேவனிடத்திலே அழைக்கப்பட்டு அவ்விடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே சகலமும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே முற்றுமுழுதாய் நன்மையாக இந்த நாட்களிலே நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்க முடியும். அதனாலே அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பை அறிந்து அந்த அழைப்பிலே இந்த நாட்களிலே அவ்விடத்திலே அன்பு கூர்ந்து இந்த நாட்களிலே நடவுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக இந்த நாட்களிலே அவர் நடத்தி தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, தன்னுடைய சித்தத்தின்படி தேவனே அதை நடத்தி தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய அழைப்பு என்ன ஆண்டவரே?
அந்த அழைப்பின்படி நான் நடக்க எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய கரத்தை பிடித்து, உங்களுடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களிலே உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.